ஹாய் ஸ்வீட்டா டன்யாங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் அப்படியே பார்க்க போகிறோன்னா 47FF தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃப்எஃபோட நேம் மை ஃப்ராடு 7 பாய்ஸ், இதுதான் இந்த எஃப்எஃபோட நேம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல்லையும் வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஸோ லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் அதையும் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமே யாராவது ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லையும் யாரும் வந்து ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? ஸோ இட் ஒன் மஸ்ட் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் வந்து ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடணும். ஸ்டோரியாக மட்டும்தான் பார்க்கணும். இட் ஒன் மஸ்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து 18+ கண்டென்ட் வரும், ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோலாம் கிடையாது, ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அப்பாவை தான் காட்டுறோம். அம்மா வாயன் எங்கே இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்கே வரம்பா. என்னப்பா என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டில்ல? நான் முடிச்சிட்டேன்ப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் உன் கல்யாணத்தை பற்றி தான். அப்பாவுக்கு வேறு வயசாகிட்டே போயிட்டுருக்கு. இனிமேலேயே நான் உன்னை கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேனான்னு தெரியல. அதனால் அப்பா போகிறதுக்காட்டியும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு பார்க்குறான்டா. நீ எந்த மறுப்பும் சொல்லாத, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் அப்பா என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்க போகிறேன், நான் எதுக்கு மறுப்புலாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே, என் தங்கம், என் பொண்ணுனா பொண்ணு தான். உங்கள் அப்பாவும், அம்மா வையன், இன்னும் நான் கொஞ்ச நாளில் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு தெரியும்ல. என் கூட வேலை பார்த்த என்னோடய ஸ்டாஃப்லேயே ஒரு பையன்மா, சின்ன பையன்தான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அவன் கேரக்டர் சூப்பரான ஒரு கேரக்டர். அவன் நான் ஆஃபீஸில் இருக்கும்போதே என்னைய மரியாதையாக கூப்பிடுவான், அவளை கேரிங்காக பார்த்துப்பான், ஒரு அப்பா மாதிரி. என்னோடய ஆஃபீஸில் எப்படி தெரியுமா என்னை ட்ரீட் பண்ணுவாங்க? கிளப்போல்டு, வயசான காலத்தில் உனக்கு ஆஃபீஸ் ஒரு கேடா, வீட்டில் போய் நீ இருக்க வேண்டியதானயா, ஏன்யா எங்கே உசுரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாங்கம்மா என் காதுபட. இருந்தாலும் அந்த பையனா சொன்னான் தெரியுமா, சார் நீங்கள் இருக்கிற வரையும் இந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பாருங்கள், அவங்க ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் சம்பளம் தரல, இந்த கம்பெனியோட ஓனர் தான் உங்களுக்கு சம்பளம் தராங்க. அவங்க பேசினா பேசிகிட்ட போடட்டும் சார், ஆனால் கடைசி காலத்தில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து உங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு. இது வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா, அம்மா வையன், அந்த பையன் ரொம்ப நல்லவம்மா, அவன் பேர் ஜின், அவனுக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது, உனக்குமே அம்மா கிடையாது, அவன் என்னையோட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா. சரிப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் தோணுது, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு வழியாக பொண்ணு ஓகே சொல்லிட்டா, நான் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் ஒரு தெரியா என் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அப்பா தான் காட்டுறோம். அம்மா என்னாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடிப்பா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வை. ஏன்ப்பா இவ்வளோ அவசரமாக கலந்துறீங்க? என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? நேற்று நீ ஓகே சொன்னதுலேருந்து எனக்கு கையும் விடலை காணும் விடலை. இன்னைக்கு போய் அந்த பையன்கிட்ட எப்படியாச்சும் நான் பேசிடணும். சரிப்பா, நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டுட்டு போங்களேன், எதுக்கு இவ்வளோ அவசரமாக சாப்பிட்றீங்க? விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமாக போகிறேனே சாப்பிட்டுட்டு. சரி, இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் அப்படியே சாப்பிட்டுட்டு அவ்வளோ வேக வேகமாக அப்படியே வீட்டை விட்டு வெளில போகிறாரு. போயிட்டு டாக்ஸியை தான் தேடுறாரு. டாக்ஸியும் வந்து கிடச்சிருது. உங்கள் அப்பாவுக்கு அந்த டாக்ஸியில் போகும்போதே ஒரு மாதிரியாக பதட்டமாக இருக்குது. ஓ கடவுளே, எப்படியாச்சும் அந்த பையன் ஒத்துக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அவன் மட்டும் மாட்டேன்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த காரில் வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ ஆஃபீஸும் வந்து ரீச் ஆகிட்டார் உங்கள் அப்பா. இன்னும் அப்படியே ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு அந்த பையனை தான் வந்து தேடுறாரு. எங்கே போனான் ஜின்? இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா? ஒரு வேளை வந்துட்டானா, தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே அந்த ஆஃபீஸ்லாம் தேடுறாரு. ஆனால் ஜின்னு வந்து கிடைக்கவே இல்லை. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரியே ஆகிடுது. என்னடா அது, நம்ம ஆசையாக வந்தோம், ஆனால் இந்த சின்ன தம்பியை காணுமே, ஒரு வேளை அன்னைக்கு லீவோ. சரி,
நாளைக்கு வரட்டும், நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுட்டாரு. இப்போ ஸோ ஈவினிங் தான் காட்டுறோம் உங்களை. உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு இந்த அப்பாவுக்கு? ஏன் இன்னும் வரல வீட்டுக்கு? மணி 5 o'clock ஆக போகுது, இன்னும் வீட்டுக்கு வராமல் இந்த அப்பா எங்கே தான் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து வராரு. நீங்கள் பார்த்துட்டு, அப்பா என்னாச்சு, எதுக்கு ஃபேஸ் டல்லாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா எனக்கு தெரியாதா உங்களை பற்றி? என்னாச்சு, ஏதாச்சும் ஆஃபீஸில் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? உன் மூஞ்சிலாம் ஒரு மாதிரியாக இருக்கே, சொல்லுங்கப்பா என்ன நடந்தது? ஐயோம்மா, அது வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நான் எப்படியாச்சும் நான் ஜின்னக்கிட்ட பேசலான்னு போனேன்னா ஆசையா. ஆமாம், என்னாச்சு? ஜின்ன வேணான்னு சொல்லிட்டாரா மேரேஜுக்கு? ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, இன்னைக்கு ஜின்ன ஆஃபீஸ் வரல, அதுதான் இன்னைக்கு இந்த விஷயமே வந்து பேச முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, இதுக்கு தான் இவ்வளோ டல்லாக இருக்கீங்களா? ஆமாம். எப்பா இன்னைக்கு வரலைன்னா என்ன, நாளைக்கு பேசிக்கலாம் விடுங்க. சரிம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இன்றைக்கி அவருக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்திருக்கும், அதனால தான் ஆஃபீஸ்க்கு வரல போல இருக்குது ஜின்னு. சரிப்பா விடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம், வாங்க உள்ளே போகலாம். சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அப்படியே வீட்டுக்குள்ளார போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் உங்கள் அப்பா தான் அப்படியே அவசரமாக கிளம்பி அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் பின்னாடியே, அப்பா என்னப்பா நீங்கள் சாப்பிடவே இல்லை, அதுக்காட்டியும் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வேறு சுகர் பேஷண்ட்ப்பா, நீங்கள் டயத்துக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா நான் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் டாக்ஸி பிடிச்சி ஆஃபீஸுக்கு தான் போகிறாரு. போயிட்டு ஸோ ஜின்னை தான் மறுபடியும் தேடுறாரு. ஆனால் இந்த வாட்டி ஜின்னை வந்து பார்த்துடுறாரு, ஜின்னு ஆஃபீஸில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜின்னுக்கிட்ட தான் போய், தம்பி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள் என்னாச்சு, எதுக்கு உங்களுக்கு இப்படி இறக்கிது, ஓடி வந்தீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அங்கிள், வாங்க இங்கே வந்து உட்காருங்க. நீங்கள் சுகர் பேஷண்ட் அங்கிள், சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைன்னா வாங்க கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசணும் அங்கிள். எப்போ வேணால் பேசலாம், ஆனால் நீங்கள் சுகர் பேஷண்ட், இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது, வாங்க நம்ம கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. உங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஜின்னை கையை பிடிச்சி அப்படியே நடந்து போகிறாரு. ஜின்னை வந்து அப்படியே கை தாங்களா அப்படியே அவரும் அழைச்சிட்டு போகிறாரு உங்கள் அப்பாவை. அப்படியே போயிட்டு அப்படியே கேண்டீனில் தான் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு தான், அங்கிள் என்ன பேசணும், ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்கள் அங்கிள். அது வந்து தம்பி, நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் இந்தியாவிலேருந்து இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நான் கொரியாவுக்கு வந்தேன், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஆஃபீஸ் விட்டு நான் ரிட்டையர் ஆக போகிறேன். நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறமா இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே அங்கிள், நம்ம எனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா, அதுக்கு தான் தம்பி நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். சொல்லுங்கள் அங்கிள், உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கள், நான் என்ன ஹெல்ப் வேணா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா அப்படியே ஜின்னோட கையை பிடிச்சி, தம்பி நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஆஃபீஸில் உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே எனக்கு தெரியாது. நான் இந்த ஆஃபீஸ் வந்ததுலேருந்து உங்களை மட்டும்தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டரும் எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களுக்கும் யாரும் இல்லை, என் பொண்ணுக்கும் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. ப்ளீஸ் தம்பி, நீங்கள் இது முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சாரிடா அரவிஸ், பேக்ரவுண்டில் அந்த ரேடியோ சவுண்ட் கேட்குது, பாட்டு நிறுத்த சொன்னாலும் எங்கள் வீட்டில் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால போய் நிறுத்தலான்னு பார்த்தாலும் வந்து திட்டுறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பேக்ரவுண்டில் அந்த சவுண்டு மட்டும் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா வந்து சொல்ல, இங்கே ஜின்னு அவரோட மைண்டு வாய்ஸ், இதுக்கு தானடா இவ்வளோ நாளும் வந்து நான் உனக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜின்னா, அங்கிள் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட அப்பா மாதிரி, நீங்கள் என்னோட சொந்த அப்பா இல்லைனாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் அங்கிள். என்ன, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் யாரும் இல்லை, எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால் நீங்கள் நான் ஒரு ஃபேமிலியாக இருப்போம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து சொல்கிறாரு.
ஆனால் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் இந்தியா போயிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. இங்கே ஜின்னுக்கு ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. அவர் வந்து ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்கள் கூட நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நான் இந்தியா போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன இருந்தாலும் அது நான் என்னோட சொந்த நாடு. அந்த நாட்டை விட்டு நான் வந்து இங்கே வேலை பார்க்குறதே பெரிய விஷயம். நான் என் நாட்டுக்கே நான் போகிறேன் தம்பி, ஆனால் என் பொண்ணை விட்டுட்டு தான் போகிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. இங்கே ஜின்னுக்கு ஒரே குஷி. உங்கள் அப்பாவும் அப்படியே வந்து சொல்லிவிட்டு நான் போய் நான் வேலையை பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. இங்கே அப்படியே ஜின்னு தான் அப்படியே கால் பண்ணி யாருக்கோ, டேய் மச்சான், டேய் நம்ம நினச்சதோட சீரியஸாக போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் என்னடா அப்படியா, சொல்லவே இல்லை, இதுக்கு தாண்டா உன்னைய இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறதே, இந்த நடிப்புக்கெல்லாம் நீ தாண்டா ஒர்த்து ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சன் சொல்கிறாரு. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகே என்னடா சொல்லுடா. இல்லை நம்ம இதெல்லாம் ஒயினுக்காக தான் பண்ணுறோம், இருந்தாலும் ஏமாற்றி இதெல்லாம் பண்ணணுமா, டேய் நம்ம ஃப்ராட் பண்ணுறது தப்பே இல்லை, யாருக்காக ஃப்ராட் பண்ணுறோம், ஒயினுக்காக பண்ணுறோம். ஒயினுக்கு இப்போ தெரியலனாலும் அப்புறமா தெரிஞ்சால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அதுக்காட்டியும் ஒயின் வந்து நம்மள்கிட்ட இருப்பா. ஏன் சப்போஸ் அவளுக்கு கல்யாணம் ஆகி நம்ம கூட கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்துருந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம், இருந்தாலும் அந்த குழந்தைக்காக நம்ம கூட தானே இருந்தாகணும், சொல்லு கல்யாணம் கணவன் புள்ளனாதான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு ஜின்னுக்கிட்ட. என்னை விட பெரிய பையன்னு அடிக்கடி நிரூபிக்கிறடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்ல, ஏங் என்னை வந்து ஓரா வந்து புகழாதீங்க, எனக்கு வந்து புகழ்ச்சி பிடிக்காதா ஏங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லாச்சு மட்டும் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ஜின்னு ஃபோனை வச்சணும், இங்கே ஜேகே தான். பாய்ஸ் எல்லாரும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இங்கே பாருங்க. என்னடா ஜேகே, என்ன இப்போ ஆரமையாங் கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அதுவா, நம்ம வந்த வேலை சீக்கிரமாக முடிய போகுது, நாம் மறுபடியும் பூசான்னு போகிறோம். என்னடா சொல்கிற? அதான் ஏன் வயனை ஜின்னுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாராம். பரவாயில்லையே, இது எப்போ? அதுவா, இப்போ தான் ஜின்னா எனக்கு வந்து ஃபோன் அடித்து சொன்னார், அதான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, ஜேகே ஜின்னு நடந்த விஷயத்தெலாம் வந்து பாய்ஸ் கிட்ட மற்ற மெம்பர்ஸுக்கிட்டலாம் வந்து சொல்கிறாரு. ஜேகே வந்து சொல்லி முடிச்சினோம். ஓகே, சட்டப்பட்டுன்னு ஜின்னை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நாம் அவளை எடுத்துக்க வேண்டியது தான். ஒருத்தவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், 7 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராம் சொல்ல, இது வீக்கி என்னையா ஜின்னு மட்டும் மேரேஜ் பண்ணிக்கணும், நம்ம மட்டும் அணு வைக்கணும். டேய் மேரேஜ் பண்ணான்னா அணு வச்சா என்ன, அவள் பொண்டாட்டி தானடா, இருந்தாலும் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே அவள் மேலே உரிமையாக வந்து நம்ம கை வைக்கலாம். அதுவும் வந்து கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஜின்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். சரி நீங்கள் எதோ சொல்கிறீங்க, நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்ல, சரி இப்போ அப்படியே கட் பண்ணிட்டோம், உங்களை தான் கட்டுறோம். இங்கே உங்கள் அப்பா தான். ஒயன் எங்கே இருக்க? என்னப்பா என்ன சொல்லுங்கள். நான் ஒரு வழியாக நான் ஜின்னுக்கிட்ட உங்கள் கல்யாணத்தை பற்றி நான் பேசிட்டேம்மா. என்ன சொன்னார்? அவர் மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஓகேன்னு சொல்லிட்டாரா? ஆமாம், அவள் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 1 வீக்கில் நம்ம மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. 1 வீக்லையா என்கேஜ்மெண்ட்? அதெல்லாம் இல்லைம்மா, ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜுங்க தான். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா, நான் சொல்லிட்டேனே முதலே. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்லம்மா. எனக்கு ஓகே தான்ப்பா. ஓகேம்மா, இந்தம்மா மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, இவர் தான் வந்து மாப்பிள்ளை, இவர் தான் பேர் தான் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஃபோட்டோவை கொடுக்க நீங்கள் அப்படியே பிரித்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்தனுமே பிடிச்சிடுது ஜின்னு. நம்ம அப்பா வந்து வேறு கொஞ்சம் மொக்கையான ஆளை தான் வந்து எனக்கு மாப்பிள்ளையாக கட்டி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப அவங்க அப்பாவுக்கு அம்மா மாப்பிள்ளை ஓகே தானே? ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுக்கணுன்னு உங்கள் மாடிக்கு உங்கள் ரூமுக்கு தான் போயிடுறீங்க. போயிட்டு அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே ஜின்னோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஸோ இப்பொழுதும் போல தான் உங்கள் அப்பா
உங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. ஸோ அப்படியே தான் அந்த டேஸும் போகுது. அப்படியே இந்த நாளும் வந்து போயிட்டே இருக்கு. இப்போ கரெக்டாக வந்து 1 வீக் உங்களோட மேரேஜ். நீங்கள் இப்போ அப்படியே அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அப்படியே வந்து பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னா அந்த சைல்ட்ஹுட்டில் சின்ன பிள்ளையில வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் உங்கள் கையில் தூக்குனது அதெல்லாம் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து போகுது. அதெல்லாம் தாங்க முடியாமல் ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போய் ரொம்ப அழுகுறாரு உங்கள் முன்னாடியே. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு, அப்பா எதுக்கு நீங்கள் இப்போ அழுகுறீங்க? இப்போ நீங்கள் அழுதீங்கன்னா அப்புறம் இந்த மேரேஜை நிறுத்திட்டு நான் உங்கள் கூடயே வந்துடுவேன். நான் இந்த மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ ஓயன், என்ன இப்படி சொல்கிற? அப்புறம் நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? நீங்கள் அழுதா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்காதா? இப்போ நீங்கள் அழுகாதீங்கப்பா. நீங்களாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் அப்படி கண்ணெலாம் தொடச்சிட்டு, கிளம்பிட்டியாம்மா? கிளம்பிட்டேன்ப்பா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு போகிறாரு உங்கள் கையை பிடிச்சி. நீங்களும் வந்து உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஜின்னு அப்படியே அங்கே நிற்கிறாரு ஸ்டேஜில் தான். பார்க்க நீங்கள் செம க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே ஜின்னு அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, ஸோ இப்போயும் அவருக்கு டெம்ட் ஆகுது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, டே ஜின்னு என்னடா இது, ஐயோ ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அவர் சொல்லிட்டு, ஸோ உங்களை உங்ககிட்டக்க தான் வராரு. உங்கள் அப்பாவும் உங்கள் கையை எடுத்து சீனோட கையில் கொடுத்துட்டு, மாப்பிள்ளை என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து சொல்கிறாரு. ஜின்னும் மாமா நான் நல்லா கண்டிப்பாக பார்த்துப்பேன். நீங்கள் உங்களை விட நான் என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, உங்கள் அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜின்னு தான் அப்படியே உங்களை அழைச்சிட்டு வந்து ஃபாதர் முன்னாடி 2 பேரும் நிற்கிறீங்க. இப்போ ஃபாதர் இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்குறாரு, ஒயனாகினி ஜின்னை வந்து திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் சரின்னு சொல்லிடுறீங்க. ஜின்னுகிட்டையும் அது தான் கேட்குறாரு, ஜின்னாகினி ஒயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்ல, ஜின்னும் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ மேரேஜும் நடக்குது. நீங்களும் வந்து ஜின்னா வந்து வெட்டிங் நீங்கள் வந்து மாற்றிக்கிறீங்க. ஃபாதரும் வந்து ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து கணவன் மனைவி, நீங்கள் வந்து கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல, ஜின்னும் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து அப்பா விட்டு நம்ம மேரேஜாகி இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே மிச்ச 6 மெம்பர்ஸையும் பார்த்தா அந்த ஃபங்க்ஷன்லேயே ஒரு மூலையில் ஒரு ஓரமாக அப்படி நின்று மாஸ்க் போட்டுக்கிட்டு 6 பேருமே அந்த ஃபங்க்ஷனை மேரேஜை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னும் அங்கே தான் வந்து பார்க்குறாரு. ஜின்னும் அப்படியே கண்ணாலே சைகை காட்டுறாரு, இங்கேருந்து போங்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து ஜின்னு இப்படி சைகை காட்டணும். அவங்க 6 மெம்பர்ஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஒருத்தலையே அப்படியே மேரேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அப்படியே இங்கேருந்து போகணும். ஜின்னு கூட உங்கள் அப்பா கிட்ட தான் அப்படியே பேசி ரொம்ப அழுதுகிட்டு நிற்கிறீங்க. உங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு, இல்லைப்பா நான் உங்கள்கிட்ட போக மாட்டேன்ப்பா, நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. உங்கள் அப்பா இங்கே பாருமா, இங்கே பாரு, சின்ன பொண்ணு இல்லை நீ ஜின்னு தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ அவர் சொல்ல மாதிரி தான் நீ என்ன மேலே கேட்கணும். உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. உங்கள் அப்பா ஒரு தெரியா உங்களை சமாதானப்படுத்தி ஜின்னோட அப்படியே காரில் அனுப்பி விட்றாரு. நீங்களும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே அழுத்துக்கிட்டே அந்த காரை போயிட்டுருக்கீங்க ஜின்னு கூட. இப்போ ஜின்னும் சரி ஒயன் சரி அழுவாத வீடு, அப்பாவை போய் டெய்லியும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பக்கத்தில் தானே வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன டெய்லியும் போய் பார்த்துட்டு வா, இல்லையா நான் அழைச்சிட்டு வந்து விட்றேன், இல்லையா எப்பயாச்சும் உனக்கு எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ போய் உங்கள் அப்பா போய் பார்த்துட்டு வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் நிஜமாவா எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டிங்களே? ஏன் நான் என்னடி சொல்ல போகிறேன் உன்னைய பற்றி? நீ போ, உங்கள் அப்பா வீடு நீ போகாமல் என்ன பண்ண போகிற சொல்லு. சரி அப்போனா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே ஜின்னுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, யாருன்னே தெரில. ஜின்னுக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு என்னன்னு தெரில. யார் மெசேஜ் பண்ணுறா? அதுவா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்னைக்கு மேரேஜ் ஆகிருக்குல்ல அதனால் ட்ரீட் வைக்க மெசேஜ் பண்ணுறானோ. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அந்த மெசேஜெல்லாம் பார்க்குறாரு. டேய் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் மேட்ரெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணு, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் இருக்குது. சின்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, உங்கள் மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னா வீட்டுக்கு போய் வீட்டெலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வீட்டுக்கு போய், ஏன்னா இத்தனை நாள் அவர் வந்து பேச்சுலராக தான் இருந்தார், எனக்கு வயல வரல, அதனால் அவர் வீட்டுக்கு போனோடனே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான், அவருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே காரில் வந்து போயிட்டுருக்கீங்க. காரை வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிது. நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளில வரீங்க.
அங்கே போய் பார்த்தா அது வீடு இல்லை, பெரிய பேலஸ். நீங்களும் அப்படியே வாயை பழந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்டேயும், இது என்னது, இது உங்கள் வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோடய வீடு. இது வீடா? பார்க்க பேலஸ் மாதிரி இருக்குது. இது பேலஸில் மென்ஷன். இதுதான் என்னோடய வீடு. ஓ, நீங்கள் சாதாரண ஒரு ஸ்டாஃப் தானே, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடா? ஏது கம்பெனிலேருந்து கொடுத்தாங்களா? இல்லை இல்லை, இது என்னோட தான், கம்பெனிலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. உங்களோட மைண்டு வாய்ஸ் என்ன இது? இவர் சாதாரண ஒரு ஸ்டாஃபுக்கு இது இவ்வளோ பெரிய வீடா? சம்பாதிச்சதே அது பாதி சாப்பாட்டுக்கே போயிடும், இவர் எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்க. எப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு, வா என் உள்ளார போகலாம், ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் போகிற டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கே இப்போ நைட்டு ஒரு 8 o'clock ஆகிடுச்சி. நீங்களாம் அப்படியே ஜின்னு பின்னாடி அவரோட ரூமுக்கே வந்து போகிறீங்க. ஸோ ரூமுக்கெலாம் போயிட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஜின்னை தான் பார்க்குறீங்க. அவரை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக பாத்ரூம்குள்ளே போயிட்டார். நீங்களும் அவர் வர வரைக்கும் நம்ம இந்த ரூமை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜின்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டார். நீங்களும் ஓகே நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டவல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. ஆனால் ஜின்னா காணோம். நீங்களும் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி கீழே பார்க்குறீங்க. ஆனால் கீழே யாருமே இல்லை. அப்புறம் ரூம்குள்ளார வந்து திரும்பி பெட்டை பார்த்தா ஜின்னு அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஆனால் பார்க்க ஒரு மாதிரியா இருக்காது. ஒரு இன்னர் வேறு மட்டும் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு அந்த பெட்டில். நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இது இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஜின், என்ன ஜின் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலையா? எதுக்கு? எனக்கு தேவைப்படாது, உனக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எது? இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல, வெட்டிங் நைட், எதுக்கு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு? அதனால தான் பால்கனியில் போய் நின்னேன், நீ குளிச்சுட்டு வர வரைக்கும். ஆனால் நீ என்னை கண்டுக்கவே இல்லை, நீ படலே என்னை தேடிட்டு வெளியில் போனேன். அதான் நான் எதுக்கு உன்னை தேட விடணும், அதான் நானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ரெடி தானே? என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நான் உங்களை பற்றி எனக்கு சரியாகவே தெரியாது. நான் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுக்கணுமா? என்னை பார்த்து புரிஞ்சு நீ என்ன கிளிக்க போகிற? ஃபஸ்ட்டு என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறையா, அப்போ தானே நமக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஏன் ஸ்டாப் இட். இன்றைக்கி வெட்டிங் நைட்டு, என்னைய சந்தோஷப்படுத்த விட்டுட்டு நீ கோவப்படுத்திக்கிட்டு இருக்கவா என்? அதனால் ஒழுங்கு மரியாதை என் கிட்டக்கவா. நானா ஸ்டார்ட்டாக ஸ்மூத்தாக நான் வந்து ஆரம்பிப்பேன், நீ கொஞ்சம் வைல்டாக்கி விட்டுறாத. ஓகே? ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்ல, நீங்கள் வந்து கிட்டக்க போகிறீங்க. கிட்டக்கு போய் அவர் பக்கத்தில் தான் உட்காடுறீங்க. அவர் டக்குன்னு உங்களை எழுத்து அவளோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஜின்னு அப்படியே அவங்க சிக்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து அந்த கிஸ்ஸு ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. ஏதோ அவர் வந்து ஏதோ போதை மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவருக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜின்னு அவங்களை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வயவரா டேப்லெட் வந்து அவர் வாயில் வச்சுருப்பார். அந்த டேப்லெட்டோட தான் அந்த கிஸ் பண்ணியிருப்பார். அந்த டேப்லெட்டும் நீங்கள் வந்து அந்த கிஸ்ஸில் வந்து முழுங்கிடுறீங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது உங்களுக்கும் ஒரு மாதிரியாகி நீங்களும் அப்படியே ஜின்னை இழுத்து பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜின்னுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ உங்களை அப்படியே ஜின்னை அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகிறாரு. ஓகே ஆர்மி, ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.